எஸ், நான் பழனி வேலை தான் பேசுறேன். ஆமாமா, காலையில நான் தான் போன் பண்ணேன். என் பெரிய பையன் பிரான்ஸ்ல இருந்து இன்னைக்கு திரும்பி வர்றான். சரியா 1 மணிக்கு ஏர்போர்ட் வந்துருங்க. எஸ், ஆமாமா, தேங்க்ஸ். என்னங்க பையன் வர்ற சந்தோஷத்துல பலகாரம் கூட சாப்பிடாம வந்துட்டீங்க? பங்கஜம், இந்த காலத்துல படிச்ச பையன் தனியா மேல்நாட்டுக்கு போய் தனியாவே திரும்பி வர்றான்னா பெத்தவங்களுக்கு அதை விட சந்தோஷமான செய்தி வேற என்ன வேணும்? எஸ், நான் பழனி வேலை தான் பேசுறேன். இன்னைக்கு மெட்ராஸ் வர போறான். நீங்க தவறாம ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. எஸ், தேங்க்ஸ். ராஜன், எங்கடா புறப்பட்ட? உங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து திரும்பி வர்ற என்னைக்காவது ஊரை சுத்த போகாம என் கூட ஏர்போர்ட்டுக்கு வாடா. டாடி, உலகத்தெல்லாம் சுத்திட்டு வர அண்ணனுக்கு கிடைக்காத சில அனுபவங்கள் ஊரை சுத்துறதுனால எனக்கு கிடைக்குது. இந்த காலத்துல உலகத்தை சுத்த வேண்டியதே இல்ல, ஊரை சுத்தினா போதும். பங்கஜம், உன் சின்ன மகன் பேச்ச கேட்டியா? அப்பா, பேச தெரிஞ்சாதான் இந்த உலகத்துல பெரிய மேதைகளா வர முடியும். மம்மி, நான் வரேன். எங்கடா போற? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அண்ணன் வர விஷயத்த சொல்லிட்டேன். நான் அவங்களோட நேரம் மீனம் பார்க்க வந்துடுறேன். டாடி, உங்களை நான் ஏர்போர்ட்ல மீட் பண்றேன். பாய். என்னங்க பையன் வந்த உடனே நல்ல முகூர்த்தமா பார்த்து மோகனுக்கும் சுதாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணுங்க. நாம சும்மா இருந்தாலும் சுதாவோட அப்பா சும்மா இருக்க மாட்டார். சுதா அப்பாவுக்கு போன் பண்ணீங்களா? எஸ், சுந்தரமூர்த்தி ஸ்பீக்கிங் ஹியர். நீங்க யாருங்க? யாரு? பழனி வேலுங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாமா, என் பொண்ணை கட்ட போற மாப்பிளைய வரவேற்கிறதுக்காக நான் ஒவ்வொரு நிமிஷம் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நான் சுதா, என் பையன் எல்லாருமா நாங்க ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறோம். என்னப்பா அது? என்ன போய் பையங்கின்னு மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு, இந்த காலத்துல பெத்த பிள்ளை ஆனாலும் சரி, தோளுக்கு மிஞ்சியா சொன்னா தோழனுக்கு சமம்னு சொல்லி நம்ம துர்வாசர் முனிவர்ல, துர்வாசர் முனிவர் அவர் சொல்லிருக்காரு. ஏடா, துர்வாச முனிவரா சொல்லிருக்காரு? ஏதோ ஒரு தோச முனிவர் சொல்லிருக்காரு. இனிமே என்ன பத்தி யாருக்கிட்டையாவது சொல்லும் போது பையங்கின்னு அசிங்கமா சொல்லக்கூடாது, அழகா வாளுன்னு என் பேரை சொல்லணும். அப்பா வாலு, இன்னைக்கு யார் வர போறாரு தெரியுமில்ல? ஓ தெரியுமே, என் தங்கச்சியை கட்டிக்க போற மாப்பிள்ளை ஃபாரின்ல இருந்து வர போறாரு. அதனால அவரை வரவேற்கிறதுக்கு நாம எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போகணும். கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு இங்கேயே இரு. அது சரி, இப்ப தங்கச்சி எங்க? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? தன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை வரப்போறாருங்கிற சந்தோஷத்துல காலையில இருந்து காபி டிபன் கூட இல்லாம ட்ரெஸ் பண்றாங்க. நிறுத்து, நீ சொல்றபடி ட்ரெஸ் பண்ணா எப்படா ஏர்போர்ட்டுக்கு போறது? சுதா, சுதா, சுதா. ஐயோ, 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 யாராவே தெரியாம கேக்குறேன், என்ன அழுக்கு கூட நினைச்சேன். அம்மா சுதா, ட்ரெஸ் செலக்ஷன் எல்லாம் முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது. பட் கலர் செலக்ஷன்ல தான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன கட்டிங் போற மாப்பிளைக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. என்ன உனக்கு தெரியுமா? அவனே இன்னும் என்ன கலர் எனக்கு சரியா தெரியல. அப்புறமில்ல அவனுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அத எப்படியாவது கேட்டா? எங்க கேக்குறது? தரையில் நின்னாதானே அந்தரத்துல பறங்கள்ல வந்துகிட்டு இருக்கான். அவர் பறக்கல, இப்ப நீதான் ஒரேடியா பரன்னு பறக்குற. சரி, எப்படியோ எனக்கு பிடித்தமான கலரை நான் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு வா. மாப்பிளைக்கு பிடிக்கல, ஏர்போர்ட்லயே மாத்திக்கோ. ஏர்போர்ட்லயே மாத்திக்கிறதா? ஆமா, கையிலே 3 செட்டு ஸ்பேர் எடுத்துக்கிட்டு வா, கார்ல மாத்திக்கோ. என்ன உங்க மாப்பிள்ளை ரொம்ப கோவக்காரரா இல்ல சாந்தமானவரா? தெரியலையே, பெரியவங்கிட்ட எனக்கு அவ்வளவு நெருக்கம் கிடையாது. ஏன் நெருக்கமெல்லாம் சின்னவங்கிட்ட தான். என்ன நீ உன் தங்கச்சி மாப்பிள்ளையா வரப்போறவரை பத்தி சரியா விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம்? அவனுக்குத்தான் இங்க அட்ரஸே கிடையாது. சின்ன வயசுலயே அவன் மேல்நாட்டுக்கு போயிட்டானே. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டியே. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ கட்டிக்க போற மாப்பிள்ளை ஜிலி 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 ஜிலின்னு ஷோக்கா பாரு. அது எனக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நான் பாத்திருக்கேன். பாத்தியா? எப்ப பார்த்தா, எப்படி பார்த்தா, எங்க பார்த்தேன்? அடி, என்ன போட்டோவை துணியை போட்டு மறைச்சிருக்க? என்ன நீ, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. சுதா, நீ சொல்றத கேட்டா எனக்கே வெக்கமா இருக்கு. சீ சுமாரு,
சுதா சுதா எஸ் டாடி கமிங். டாடி ஐ அம் ரெடி. என்னம்மா இது? உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை இன்னைக்கு வர்றாரு. அழகா ஒரு பட்டுப்புடவை கட்டி மஞ்சளை பூசி பூவும் போட்டுமா நம்ம நாட்டு சம்பிரதாயப்படி வரக்கூடாது? அப்பா, முழுக்க முழுக்க நம்ம நாட்டு சம்பிரதாயப்படி தானே நானும் இருந்தேன். ஆனா நீங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து என்ன கட்டிக்க போற மாப்பிள்ளை ஃபாரின் ரிட்டர்ன் உலகமெல்லாம் சுத்திட்டு வர்றவர்னு அடிக்கடி சொல்வீங்க. அந்த அளவுக்கு மேல்நாட்டு நாகரிகத்தோட வர்றவருக்கு மனைவியா வாழ்க்கப்பட போறேன்னா புடவை கட்டிட்டு இருந்தா எங்க அவுட் ஆஃப் ஃபேஷன் சொல்லி ஒதுக்கிடுவாரோன்னு பயந்துதான் என்னையும் மேல்நாட்டு பாணியிலேயே மாத்திக்கிட்டேன். அப்பா, அவருக்காக தான்ப்பா நான் மாறி இருக்கேன். ஒரு கால் அவருக்கு இந்த டைப் பிடிக்கலன்னா அடுத்த நிமிஷமே அவர் மனம் போல நடந்துக்கிறேன். ஓகே டாடி? போதும்மா, அது போதும். ஏப்பா, மோகனும் சுதாவும் ஒற்றுமையா இருப்பாங்க, உங்களுக்கு கவலையே வேண்டாம். முடிஞ்சா இவங்க கல்யாணத்துல எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வைக்கிறது நல்லது. ஏண்டா? ஏண்டாவா? எனக்கும் வயசு எக்கச்சக்கமா போய்கிட்டே இருக்குதுல்ல. சும்மா இருங்க அப்பா. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போன் பண்ணி இன்னைக்கு ஃபாரின் பிளைட் கரெக்ட் டைம்க்கு வருதான்னு கேக்குறீங்களா? சுதா, கவலைப்படாதே. உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை இந்நேரம் ஆகாயத்துல பறந்து வந்துகிட்டு பாரு.